நாங்கள் பிறந்த இடம் இது, நாங்கள் வாழ்ந்த இடம் இது, இந்த இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோம்னு உறுதியாக நிற்கிற மக்களை வெளியேற்றுறது இருக்கு இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய கொடுமை. அந்த பகுதியில் சொந்த ஊருக்கு ராபர்ட் சந்திரசேகர் வந்து அரசு பேருந்தில் சொந்த ஊருக்கு போகவே முடியலை. வழியிலே காவல்துறை நிறுத்தி இறக்கி விடுன்னு சொல்கிறாங்களாம். இதெல்லாம் நம்ம எங்கே பார்த்துருப்போம்னா காஷ்மீர் பகுதிகளில் கேட்டிருப்போம், இராணுவம் இறக்கி விடுவாங்க. ஏன்னா யாரெல்லாம் நமக்கு துரோகம் விளைத்தார்கள் என்பதை நம்ம தெளிவாக சொல்லணும். அந்த மக்கள்கிட்ட பேசணும், அந்த மக்கள்கிட்ட கேட்கணும், அந்த மக்களிடம் கேட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லணும். நீங்கள் விரும்புகிற இடத்துல ஒரு 3 சென்ட் தரணும்னு அரசாங்கம் சொல்கிறாங்கன்றாங்க. நம்ம கூட கேட்கலாம், போயஸ் கார்டனில் 3 சென்ட் கொடுங்க. நீங்கள் உங்களை கூலி குறுகிய நிலையிலே வைத்திருந்தால் அவர்கள் உங்களுக்கு உரிமையை தரமாட்டார்கள், யாசகம் தான் தருவார்கள். அதாவது முதல் முறையாக அரசு சொல்கின்ற வார்த்தையை அங்கே வாழுகின்ற மக்கள் சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரு சமத்துவபுரமாக ஆக்கித்தாங்க, நாங்கள் ஒன்றாவே இருந்துக்கிறோம்னு சொல்லிட்டு. வரலாற்றில் ஏற்கனவே மாஞ்சோலை ஊர் பற்றிய உங்களுக்கு ஒரு கருப்பு சம்பவம் நிகழ்ந்துவிட்டது. அதை சரி செய்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு 2வது முறையாக கிடைத்திருக்கு. நீங்கள் 2வது முறை கிடைத்த வாய்ப்பையும் தவற விட்டுறாதீங்க. இது ஒரு எழுத்தாளனின் அறிவையும் ஆற்றலையும் வெளிப்படுத்துகிற ஒரு புத்தகம் அல்ல. பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் 100 ஆண்டுகளாக வாழ்ந்த வாழ்க்கையை தெளிவுபடுத்துகிற புத்தகம். அதனால் இதை மற்ற புத்தகங்களோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இந்த மாஞ்சோலை புத்தகத்தை மாஞ்சோலை அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த பச்சை பசேல் என்ற பசுமையான இடங்களை பார்க்கும் பொழுது எங்களை போன்றவர்களுக்கு ஒரு நல்ல லொக்கேஷன் கிடச்சிருச்சு, அருமையாக ஷூட் பண்ணலாம் அப்படின்னு தான் தோணும். ஆனால் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுடைய அந்த வலி, 100 ஆண்டுகளாக ஏற்பட்ட வலி இருக்கிறது. அந்த உண்மையை உணரும் பொழுது, அந்த வேதனையை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது, இப்படியும் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னமும் இருக்கிறார்கள். இவர்களுடைய வேதனையும் இவர்களுடைய அழுகுறலும் இவர்களுடைய கூக்குரலும் அதிகார வர்க்கத்திற்கு கேட்காமல் இருக்கின்றதே அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வராமல் இல்லை. இந்த நிகழ்ச்சியில் பேசிய மாஞ்சோலை பகுதியைச் சேர்ந்த தாயார் அமுதா அவர்களும் சகோதரர் ஸ்டாலின் அவர்களும் பேசும் பொழுது இருவருமே ஒரே கருத்தை சொன்னார்கள். நாங்கள் இந்த மேடையில் நிற்பதற்கே தகுதியற்றவர்கள் எங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறீர்கள் என்று. அந்த வார்த்தையை என்னால் ஏற்கவே முடியாது. மனிதனாக பிறந்த ஒரு தகுதி போதும் உங்களுக்கு. அதனால் தகுதியற்றவர்கள் என்று உங்களை நீங்களே தாக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதிலும் குறிப்பாக இந்த நகரப்புறத்தில், இந்த அதிகார வர்க்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் ஒரு நடிகர் அரசியலுக்கு வருகிறார், அவருடைய திருமண மண்டபம் இடிக்கப்படுகிறது என்றால் நாட்டில் உள்ள ஊடகங்கள் அனைத்தும் அங்கே குழுமி இருக்கும். அவருடைய திருமண மண்டபம், அவர் வேறு ஒரு ஊரில் இருந்து இங்கே வந்திருப்பார், சம்பாதிச்சிருப்பார், அதில் ஒரு கல்யாண மண்டபம் கட்டியிருப்பார், அது ரோடு போடுறதுக்காக ஒரு பகுதியை எடுத்திருப்பார். அது இந்த நாடு முழுவதும் செய்தியாகும். ஆனால் 100 ஆண்டுகளாக வாழ்ந்த மக்களை அந்த வாழ்வாதார பகுதியிலிருந்து வெளியேற்றுவது போது அதை செய்தியாக சொல்லணும்னா இங்கே எந்த ஊடகமும் வராது, அதை பற்றி கேட்காது, அதை செய்தியாக போடாது. அப்படிப்பட்ட ஒரு சமூகம் தான் இங்கே இருக்கிற சமூகம். அதுவே தகுதியற்ற சமூகம் தான். அதில் என்ன நீங்கள் என்ன தகுதி இல்லைன்னு சொல்லிக்கிறீங்க? அந்த சமூகத்துக்கு முன்னாடி, உங்கள் தகுதிக்கு முன்னாடி அது ரொம்ப குறைவான சமூகமாக தான் நான் பார்க்குறேன். அதனால் அது போன்ற வார்த்தைகளை தவிர்த்து, ஏன்னா அது உங்களுடைய, நீங்கள் உருவாக்கிய மண், உங்களுடைய மூதாதையர்கள் உருவாக்கிய மண். நீங்கள் அது என்னுடைய மண், என்னுடைய உரிமைன்னு நீங்கள் நினச்சா தான் உங்களை அதிகாரம் செய்த அந்த முதலாளிகளிடமிருந்து உங்களுக்கு சரியான தீர்வு வரும். உங்களை ஆளுகின்ற அரசாங்கத்திடமிருந்து சரியான உங்களுக்கான தீர்வு வரும். நீங்கள் உங்களை கூலி குறுகிய நிலையிலே வைத்திருந்தால் அவர்கள் உங்களுக்கு உரிமையை தரமாட்டார்கள், யாசகம்தான் தருவார்கள். அதனால் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த அடிப்படையில் இந்த 100 ஆண்டு காலம் வெறும் 2 ரூபாய் கூலிக்காக 1920கள் அழைத்து செல்லப்பட்ட மக்கள் ஒரு 100 வருஷமாக வாழ்ந்துட்டு இன்றைக்கி அங்கேருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் அப்படின்னா இந்த வலி எவ்வளோ வேதனையாக இருக்கும். இந்த அரங்கத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம உட்காந்துருந்தோம். திடீர்னு ஏசி வேலை செய்யலை எல்லாருக்கும் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே சுற்றி ஒவ்வொருத்தராக ஏசியை போடுவதற்கு முயற்சிக்கிறாங்க.
அவங்க 100 வருஷமாக குளுமையான பகுதியில் தான் வாழ்ந்துருக்காங்க. அவங்களுக்கு ஏசிலாம் கிடையாது, அந்த பகுதியில் தான் வாழ்ந்துருந்தாங்க. திடீர்னு அவங்கள கொண்டு போய் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு கொடுக்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? அந்த ஒரு அரை மணி நேரம் இங்கே உட்கார முடியல, ஆனால் இவங்களை கொண்டு போய் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கொடுக்குறேன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க? இந்த சென்னை மாநகரத்தில் நம்ம பார்த்துருப்போம், ஒரு கொரோனா வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நாடே அதோட அழிய போகிறது மாதிரி. இதுக்கப்புறம் இவங்க யாருமே, நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது ஸ்கைலாப்னு ஒரு ராக்கெட் வந்து விழுக போகுது அப்படின்னு சொன்னாங்க. அது விழுக போகுதுன்னு சொன்னோடனே வீட்டில் இருக்கிற அந்த கோழி ஆடு மாடெல்லாம் விற்று கடைசியாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஏன்னா ஸ்கைலாப் விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா வந்து நமக்கு இனிமேல் எதுவுமே கிடைக்காது அப்படின்ற மனநிலை இல்லை. அது மாதிரி இந்த கொரோனா வந்த உடனேயே நான் அந்த 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 டைமில் பார்த்தேன். இந்த சென்னையிலேருந்து திருநெல்வேலியை நோக்கி, தூத்துக்குடி, தென் மாவட்டங்களை நோக்கி சார கூட்டமாக கிளப்பி போனாங்க. அதுக்கப்புறமா இனிமேல் திரும்பி வரவே மாட்டாங்க. அதே மாதிரி வடநாட்டிலேருந்து வந்தவங்க அந்த பக்கம் போனாங்க, ட்ரெயினை பிடிச்சி நடந்து இப்படி போனாங்க. அப்போ பிழைக்க வந்தவர்கள் எல்லோரும் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் தாங்கள் வாழ்ந்த பகுதியில், இந்த கொரோனாவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், இந்த நாங்கள் பிறந்த இடம் இது, நாங்கள் வாழ்ந்த இடம் இது, இந்த இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோம்னு உறுதியாக நிற்கிற மக்களை வெளியேற்றுறது இருக்கு இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய கொடுமை. அந்த கொடுமையை தான் இந்த புத்தகம் சொல்கிறதா நான் பார்க்குறேன். நான் அதில் ராபர்ட் சந்திரகுமார் ஒரு 57 பகுதிகளாக அவரால் தான் இதை சொல்ல முடியும். ஏன்னா அந்த இடத்துல பிறந்திருக்காரு, அந்த இடத்துல வளர்ந்துருக்காரு, அந்த வழியை உணர்ந்திருக்காரு. அவர் தெளிவாக சொல்கிறாரு. அதில் இங்கே முன்னே பேசினவங்க சொல்கிறாங்க, ஒரு சகோதரி முதல் ஓட்டும் அதுதான், கடைசி ஓட்டும் அதுதான், இதுக்கப்புறம் இனிமேல் தேர்தலே கிடையாது. அப்புறம் அந்த வாக்கு சேகரிக்க போன அந்த வேட்பாளர் என்ன சொல்லி ஓட்டு கேட்டிருப்பாரு சொல்லுங்கள் பார்ப்போம், உங்களுக்கு நான் என்ன செய்வேன்னு சொல்லுவார். ஏன்னா முதல் ஓட்டும் அதுதான், கடைசி ஓட்டும் அதுதான், இனிமேல் தேர்தலே நடக்காது. அந்த பகுதியில் சொந்த ஊருக்கு ராபர்ட் சந்திரசேகர் வந்து அரசு பேருந்தில் சொந்த ஊருக்கு போகவே முடியலை. வழியிலே காவல்துறை நிறுத்தி இறக்கி விடுன்னு சொல்கிறாங்கம்மா. இதெல்லாம் நம்ம எங்கே பார்த்துருப்போம்னா காஷ்மீர் பகுதிகளில் கேட்டிருப்போம். இராணுவம் இறக்கி விடுவாங்க அரசு பேருந்துகளில் வந்து போகும் பொழுது. வடகிழக்கு மாநிலங்களில் வந்து மிசோரம், நாகாலாந்து இங்கெல்லாம் வந்து இராணுவம் நிப்பாட்டி இறக்கி விடுவாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் இறக்கி விடக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னா அது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழல் பாருங்க. அப்போ இப்படி ஒரு பகுதி இருக்குது, இப்படி ஒரு மக்கள் அங்கேருந்து வெளியேற்றப்படுகிறார்கள்னா அவங்க என்ன செய்வாங்க? நீங்கள் இப்போவும் பார்க்கலாம், இந்த பொங்கல் வரப்போகுது, பாதி மெட்ராஸ் காலியாகிடும், பூரா கிளம்பிடுவாங்க. இப்போவே டிக்கெட் இல்லை. மதுரைக்கு டிக்கெட் கேட்டிங்கன்னா ஃப்ளைட்டு 20,000 ரூபா, பஸ்ஸு 4000 ரூபா இப்போவே புக் பண்ணிட்டாங்க. எல்லாம் சொந்த ஊருக்கு போயிடுவான். இந்த மாஞ்சோலையிலேருந்து நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் குடியேற்றுறீங்களே, அவங்க பொங்கலுக்கு எந்த ஊருக்கு போவாங்க? சொந்த ஊர் எங்கே இருக்குது அவங்களுக்கு? அவங்க எங்கே போவாங்க? அப்போ இதையெல்லாம் ஒரு அரசு யோசிக்கணும். நீங்கள் அவங்களோட வாழ்வாதாரத்தை, அந்த மறுவாழ்வு திட்டத்தை சரியாக கட்டமைக்கணும். அந்த மக்கள்கிட்ட பேசணும், அந்த மக்கள்கிட்ட கேட்கணும், அந்த மக்களிடம் கேட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லணும். நீங்கள் விரும்புகிற இடத்துல ஒரு 3 சென்ட் தரணும்னு அரசாங்கம் சொல்கிறாங்கன்றாங்க. நம்ம கூட கேட்கலாம், போயஸ் கார்டனில் 3 சென்ட் கொடுங்க, கொடுப்பாங்க. எல்லா போர்ட்டில் போய் போயஸ் கார்டன்லேயும் கொடுத்துருங்கன்னு வேணால் கேட்போம். கொடுப்பாங்களா இல்லைன்னு தெரில. ஆமாம். அப்போது அவங்ககிட்ட கேட்கணும். அவங்க ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, நாங்கள் என்ன சாதியாக வேறு வேறாக இருந்தாலும் ஒரே குடும்பமாக வாழ்ந்திருக்கோம்னு சொல்லிட்டு, அதாவது முதல் முறையாக அரசு சொல்கின்ற வார்த்தையை அங்கே வாழுகின்ற மக்கள் சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரு சமத்துவபுரமாக ஆக்கித்தாங்க, நாங்கள் ஒன்றாவே இருந்துக்கிறோம்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அரசின் காதுகளுக்கு கேட்கணுமா இல்லையா? கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுக்கணும்ல. அவங்களுக்கு ஒரு 2 ஏக்கர் நிலம் அவங்க கேட்குறது எந்த தவறும் இல்லைன்னு தான் நம்ம நினைக்கிறோம். இங்கே கள்ளச்சாராயம் முடிச்சவனுக்கு 10 லட்ச ரூபா கொடுப்பாங்க. ஆனால் இது மாதிரி 100 வருஷம் வாழ்ந்து வெளியே வர்றவனுக்கு அப்பார்ட்மெண்ட் ஒரு வீடை கொடுத்து முடிச்சு விட்ருவோம். அது எந்த இடம்? அங்கேருந்து அவங்க என்ன தொழில் செய்வாங்க, எங்கே போவாங்க, என்ன இருக்குது? அப்போ அவர்களுடைய கோரிக்கையை அவர்களோடு பேசணும். இங்கே பேசி சென்ற அண்ணன் செல்வ பெருந்தகை கூட நான் சட்டமன்றத்தில் பேசுகிறேன்னு சொன்னார். நிச்சயமாக பேசுவாங்க, பேசாமல் இல்லை. ஆனால் அரசு அதை கேட்குமா? கேட்குற இடத்துல இருக்கா? அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ இந்த அரசு இதை கேட்குது கேட்கலை, அதையெல்லாம் தாண்டி இந்த புத்தகம் என்ன செஞ்சுருக்குன்னா, இவ்வளோ நடந்திருக்கு எங்களுக்கு. நீங்கள் இதை சரியாக செஞ்சாலும் சரி, செய்யலைனாலும் சரி, இந்த புத்தகம் சொல்லும், மாஞ்சோலைன்னு ஒரு ஊர் இருந்துச்சு,
இவ்வளவு நடந்துச்சு, இது குறித்து புத்தக வெளியீட்டு விழாவில் இவ்வளோ பேர் பேசினாங்கன்னு இந்த வரலாறு சொல்லும். அதை தான் இதில் மிகச்சிறப்பாக நான் பார்க்குறது ராபர்ட் சந்திரகுமார் செஞ்சது. அதில் கூட நான் அந்த புத்தகத்தை முழுசாக படிக்கிறதுக்கான சூழல் இல்லை. ஏன்னா அந்த புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு 2 பேர் தான் தகுதியானவர்கள். ஒன்று அதன் ஆசிரியர், இன்னொன்று கருப்பண்ணி. ஏன்னா அவங்க ஒருத்தர் எழுதினவருக்கு தான் அதை பற்றின டீட்டெயில் தெரியும். அதை முழுசாக படித்தவர் 2வது அவர் தான். என்கிட்ட சொன்னார் ராபர்ட் சந்திரசேகர், 3 புத்தகம் தானே, அது உங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தேன், வேறு யாருக்கும் கொடுக்கலன்னு. நீங்கள் எனக்கு கொடுத்த புத்தகத்தை வேறு யாருக்காக கொடுத்துருந்தா படிச்சுட்டு நிறையாவது சொல்லியிருப்போம். நீங்கள் என்கிட்ட கொடுத்தீங்க. அவர் சொன்ன தகவல்களை கேட்குறேன். அப்போ நான் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, இந்த புத்தகம் என்ன சொல்லுது, நான் வாழ்ந்த இடம் காணா போகுது. இங்கே துவக்க நிகழ்ச்சியாக ஒரு கலை நிகழ்ச்சியில் பாடிய ஒரு பெண் குழுவினர் கூட அவங்க தன் வழியை சொல்கிறாங்க. என் பாட்டம்பாங்க கூட்ட வாழ்ந்த ஊர், நான் இங்கேருந்து போக போகிறேன், நான் இங்கே இருக்க போகிறேன்னா இல்லையாது. இந்த புத்தகம் சொல்ல நினைச்சதை தான் அந்த பாட்டும் சொல்லுச்சு. அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் நான். அப்போது இதிலிருந்து நம்ம விளங்கிக்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னா, உண்மையிலேயே இந்த மக்களுக்கு இந்த அரசு சரியானதை செய்யலாம். மாஞ்சோலைன்னு கேட்ட உடனே நமக்கு ஏற்கனவே மனசில் நிற்கிறது என்ன, 99 நடந்த அந்த கலவரம், அந்த போராட்டம், இந்த போராட்டத்தின் விளைவாக ஒரு 17 பேர் கொல்லப்பட்டது. அன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இருந்தது. இப்பொழுது மாஞ்சோலை முழுவதுமாக மூடப்படுகிறது. இப்போவும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இருக்குது. அப்போ நம்ம கேட்க வேண்டியது, இங்கேருந்து சமூக நீதி பேசக்கூடிய திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய அந்த அரசை இன்றைக்கு கனிவாக மக்களை அணுகுகிற அந்த முதல்வரிடம் நம்ம கேட்குறது, வரலாற்றில் ஏற்கனவே மாஞ்சோலை ஊர் பற்றிய உங்களுக்கு ஒரு கருப்பு சம்பவம் நிகழ்ந்து விட்டது. அதை சரி செய்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு 2வது முறையாக கிடைத்திருக்கு. அப்போ நாம் இந்த இடத்துல இருந்து கோரிக்கையாக வச்சு, நீங்கள் 2வது முறை கிடைத்த வாய்ப்பையும் தவற விட்டுறாதீங்க. அதை நான் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கையாக வைக்கிறேன். அதை சட்டமன்றத்தில் அண்ணன் செல்வப்பெருந்தகை சொல்லுவாங்க. அண்ணன் கருப்பள்ளியப்பன் சகோதரரும் அவரும் இன்னும் இதை குறித்து அதிகம் பேசுவார் நான் நம்புகிறேன். ராபர்ட் சந்திரசேகர் அவர்களே எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். மதுரையில் சந்திரகுமார் அவர் என்னுடைய மாப்பிள்ளை, அவரும் எல்லாமே அவரோட சீனியர், எங்கள் அண்ணனோட கிளாஸ்மேட். ஸோ அதனால் ரொம்ப நெருக்கம். தனிப்பட்ட முறையில் அவரை ரொம்ப ஒரு அறம் சார்ந்த ஒரு மனிதர், ஒரு நேர்மையான ஒரு மனிதர், ஒரு எளிமையான மனிதர். இந்த மனிதன் எங்கேருந்து வந்திருக்காருன்னா மாஞ்சோலையிலேருந்து வந்திருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. மாஞ்சோலை இப்படி ஒரு மனிதனை கொடுத்துருக்கு. சமீபத்தில் என்னுடைய ஒரு 8 மாதங்களுக்கு முன்னாடி என்னுடைய திரைப்படம் சார்ந்த ஒரு கலந்தாய்வில் உட்கார்ந்துருக்கும் பொழுது, அவருக்கு யாருக்கு ஒருத்தவங்களோட அவங்க குடும்பத்தை பற்றி நம்ம அறிய வேண்டியதில்லை, நம்ம பக்கத்தில் இருக்கும்போது பார்த்தாலே போதும். இப்போ இங்கே இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அவர் யார் இல்லைனாலும் அம்மணி மேலே வாங்க, அம்மணி மேலே வாங்கன்னு அவர் அம்மணி இல்லாமல் இருக்கவே மாட்டார். அம்மணின்றது அவருடைய மனைவி. ஃபோன் எடுத்து காதில், அண்ணே நான் நாளைக்கு கிளம்பி எடுத்துங்களா என்னென்ன, இல்லை அம்மணி தனியாக இருப்பாங்க, அம்மனிகிட்ட சொல்லிட்டு நான் 2 நாள் தான் சொல்லிட்டு வந்தேன். நம்மளாம் வீட்டை விட்டு கிளம்புனோம்னா, நான் இப்போ பழனியப்பெல்லாம் கிளம்புனா திருப்பி போகும்போது வீட்டில் சேர்த்துக்குருவாங்க, அவ்வளோதான் கணக்கு. கிளம்பும்போது சொல்கிறோம், நான் திருப்பி எப்போ போகிறோமோ அதுதான். ஃபோன் பண்ணால் கூட என்ன வேணும் சொல்லு, சரி சொல்லிட்டில வை, வரேன், வரும்போது சொல்கிறேன். அவர் அம்மணி எப்படி இப்படி ஒருத்தர் இருக்க முடியும்னு தெரில. அதாவது அது உண்மை, அது பொய் இல்லை. நம்ம நடிக்கிற ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்துருக்கோம். இப்போ என்னோட நண்பர்களில் நம்ம பார்த்துருக்கோம். கல்யாணம் ஆன புதுசில் ஃபஸ்ட் டைமாக என்ன செய்வாங்கன்னா 8 மணிக்கெலாம் பாக்கு போட்டுருவாங்க வாயில். என்னடா சிகரெட்டு குடிச்சிருப்பான், பாக்கு போட்டு இதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூட உன்னை பாக்கு போட்டு பார்த்ததுனா அது நடிப்பு. இது இயல்பு. ராபர்ட் சந்திரகுமார் இயல்பாகவே அந்த மனைவி ஒரு கடும் சொல் கூட அவர் அம்மனிக்கிட்ட பேசினா தான் நான் பார்க்கல. கொஞ்சம் குரலை உயர்த்தி கூட இல்லை. இப்போ கூட பதட்டம் ஆயிட்டார் அவர். அண்ணன் செல்வ பெருந்தகை லேட்டாக வந்திருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டார். புத்தக வெளியிட்டு அந்த புகைப்படத்தில் அம்மணி இல்லாத புகைப்படமா என்ன ஆகுறது? அதனால் ரொம்ப உண்மையான நேர்மையான மனிதர். இது வேலைக்காக சொல்லலை, அவரோட நான் ரொம்ப அருகில் இருந்து பக்கத்தில் இருந்து பார்த்ததை சொல்கிறேன். அந்த மனிதன், அந்த உண்மையான மனிதன் தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய வழியையும் ஒரு வரலாற்றையும் இந்த புத்தகத்தின் மூலம் நிகழ்த்தியிருக்கீங்க. நிச்சயமாக இந்த அரசு கவனம் எடுத்து இந்த மக்களுக்கு நீங்கள் கேட்ட கோரிக்கைகள்லாம் இந்த புத்தகத்தில் வச்சுருக்கு. அதில் முக்கியமாக இந்த புத்தகத்தில் கோரிக்கையாக வச்சுருக்காங்க.
அப்போ வரலாறு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. வடிவேல் காமெடி சொல்கிற மாதிரி வரலாறு ரொம்ப முக்கியம். ஆனால் அதில் நான் பார்க்கும்போது ஒன்றே ஒன்று எனக்கு தோணுச்சு, அந்த 99 கலவர புகைப்படங்கள் இருந்திருந்தால் இன்னும் சரியாக இருந்திருக்கும். அது ஏன் இல்லாமல் போச்சு? அந்த பதிவு செய்ய வேண்டியது நமக்கு அவசியம். அந்த புகைப்படங்கள் இப்போ நாளிதழ்களில் வெளிவந்திருக்கும், அதெல்லாம் நீங்கள் போட்டிருக்கணும். அப்போ யார் அமைச்சர்னு நீங்கள் வெறுமனே அமைச்சர்னு போட்டீங்க, அமைச்சருடைய பேர் போடணும், அதை போட்டுவிடணும். ஏன்னா யாரெல்லாம் நமக்கு துரோகம் விளைத்தார்கள் என்பதை நம்ம தெளிவாக சொல்லணும். நம்ம சும்மா அப்படி கடந்து போயிடக்கூடாது. நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்க, அதனால் தைரியமாக நீங்கள் யார் பேர், எந்த ஆட்சியில் என்ன நடந்தது அப்படின்றது தெளிவாக போட்டிருக்கணும். வாய்ப்பு இருந்ததுன்னா இணைப்பாக அந்த புகைப்படங்கள்லாம் கூட சேர்த்துருங்க. ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆவணத்தை நீங்கள் நிகழ்த்திருக்கீங்க. இந்த பாஞ்சோலி என்னை பொறுத்த மட்டும் எனக்கு ஒன்று மட்டும்தான் தோணுது. என் வாழ்ந்த இடத்துல என்னிருந்து என்னை ஒருத்தர் திடீர்னு காலி பண்ணி வெளியே போகணும்னு சொன்னால் நான் போயிடுவேண்ணா. அதுதான் என் மண்டைக்குள்ள இருக்குது. அதுவும் இந்த மாதிரியான ஒரு பகுதியில் அவங்க எளிமையாக சொல்கிறாங்க, இல்லை இந்த பிபிடிசி நிறுவனத்துக்கு வந்து 99 வருஷம் லீஸு கொடுத்துருந்தாங்க, போயிட்டாங்க. பல ஆயிரம் ஏக்கர்களை அல்லது சில ஆயிரம் ஏக்கர்களை பல ஆயிரம் ரூபாய் அவ்வளோதான் வரி. அந்த அடிப்படையில் இத்தனை ஆண்டு காலம் இருந்தான். இப்போ அரசு வந்து அதுக்கு மேலே போட்டு கிட்டத்தட்ட 11,000 கோடியா, 11,000 கோடி வரின்னு சொன்ன உடனே அவன் கிளம்புறான் அங்கேருந்து. 1,100 கோடியா, 1,100 கோடி வரின்னு சொன்ன உடனே இனிமேல் எனக்கு வேணான்றான். 1,100 கோடி நான் கட்டுறதை விட இந்த இடத்த விட்டு நான் வேறு இடத்துக்கு போயிடலான்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அதுக்காக இப்போ இருக்கக்கூடிய இந்த மிச்சம் இருக்கக்கூடிய 450 குடும்பங்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் என்றால் அரசு அவங்களுக்கு வந்து உரிய அங்கீகாரத்தை கொடுத்து இந்த மக்கள்கிட்ட கேட்கணும், நீங்கள் இங்கேயே வாழ நினைக்கிறீங்களா, இங்கேயே இருங்க, என்ன வேலை, ஒரு வேலை இல்லை எங்களுக்கு வேணாம் சார் நாங்கள் வெளியே போய்க்கிறோம். அவங்க கேட்டது போல் 2 ஏக்கர் நிலமும் அந்த நீலகிரியில் தானே தெற்காடு, தெங்கு மரக்காடு, நீலகிரி தானே தெங்கு மரக்காடு, சத்தியமங்கலத்தில் கொடுத்தது போல் 15 லட்சம் ரூபாய், தலைக்கு 15 லட்சம் ரூபாய் இந்த மாஞ்சோலை கிராம மக்களுக்கும் கொடுக்கணும் என்பதை நான் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் தமிழக அரசுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் கோரிக்கையாக வைக்கிறேன். இந்த கோரிக்கையை வைப்பது தான் என்னுடைய இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நான் கலந்து கொண்டதுடைய நோக்கம். என் மூலமாக இந்த குரல் வெளியே போகணும் மற்றும் இந்த ஊரை பற்றியும் இந்த புத்தகத்தை பற்றியும் தெளிவாக பேசுவதற்காக அடுத்தபடியாக எனது நண்பர் கருப்பள்ளியப்பன் வருவாங்க. இதுபோல் ஒரு பிரச்சனையை வெளி உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு என்னை பயன்படுத்தி கொண்ட ராபர்ட்டுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி.